எங்கள் அன்பு தலைவர் கேப்டனுடைய பிறந்த நாள் நாளைக்கு 72வது ஆண்டு பிறந்த நாள். அதுக்காக இன்றைக்கு தலைமை கழகத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஆவலோட கேப்டனுடைய முகத்தை தங்களுடைய கையில வந்து டாட்டூவாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதற்கு இணங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர் வில்லிவாக்கம் பிரபாகரன் இந்த டாட்டூ போடுகின்ற ஒரு குழுவை அமைத்து இன்றைக்கு தலைமை கழகத்திலே 72 பேருக்கு இன்னைக்கு டாட்டூ அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நிச்சயமாக 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து கேப்டனுடைய நினைவாக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழகத்துல நிறைய நலத்திட்ட உதவிகள். ஏன்னா கேப்டனுடைய பிறந்த நாள் அப்படின்னாலே வறுமை ஒழிப்பு தினம். அந்த வறுமை ஒழிப்பு தினத்தை நாங்கள் கடைபிடிக்கிற அளவு எப்பொழுதும் நாங்கள் வழங்குவது போல் எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு மதிய உணவு நாளை அனுப்பப்படும். அதே போல வருடந்தோறும் தருகின்ற 50,000 ரூபாய் நாளைக்கு எம்ஜிஆர் ஸ்கூல்ல இருந்து வருகின்ற பிள்ளைகள் கேப்டன் உடைய கோவில்ல வச்சு 50,000 நாங்க தர இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்தியூர்ல மலைவாழ் மக்கள் ஜி தொலைக்காட்சியில நான் போய் பங்கேற்ற போது அங்க இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு அப்புசுவாமி அப்படிங்கிறவர் வந்து கால்ல வந்து செருப்பு கூட போடாம நடந்தே போய் 30 ஆண்டு காலமா வந்து உதவிகள் செய்துகிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க வந்து 2 வீலர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மலைவாழ் மக்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க ஸ்டேஜ்ல. அதை நான் கேட்டேன். உடனே வந்து நான் ஸ்டேஜுக்கு போறப்போ கேப்டனுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அப்புசுவாமி அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உறுதியாக நாங்க வந்து 2 சக்கர வாகனம் வாங்கி தருவோம் சொல்லி உறுதி அளிச்சோம். அந்த நிகழ்ச்சியும் இங்க நாளைக்கு நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து கேப்டனுக்காக பத்மபூஷன் அவார்டு வாங்குறதுக்கு டெல்லிக்கு போனப்போ டெல்லி தமிழ் சங்கம் கேப்டனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அன்னைக்கு மேடையில நான் வந்து சொன்னேன், இனி வருடம் தோறும் கேப்டனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் தமிழ் சங்கத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்பாக கொடுப்போம்னு சொன்னேன். அதனால அதுவும் நாளைக்கு வந்து தமிழ் சங்கத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நாளைக்கு தருகிறோம். அந்த தமிழ் சங்கத்துல இருப்பவர்கள் அந்த 1 லேக் ருபீஸ பள்ளி மாணவர்களுக்கு யாரெல்லாம் வந்து இன்னைக்கு படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அந்த மாணவர்களுக்கு அந்த ரூபாயை நாங்கள் சேர்ப்போம் என்று தமிழ் சங்கத்திலே இருக்கின்ற முகுந்தன் அவர்கள், எங்களுடைய நாகராஜ் அவர்கள், பொருளாளர், அவைத்தலைவர் எல்லாருமே நேற்று என்னோட தொலைபேசியில பேசியிருக்காங்க. நாளை ஈவினிங் வந்து டெல்லி தமிழ் சங்கத்துல கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்தநாள் விழாவும் கொண்டாடி இந்த திட்டத்தையும் அவங்களுக்கு வழங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேப்டன் அப்படின்னாலே அன்னதானம் தான். நாளைக்கு ஒரு 10,000 பேர் வருவதாக எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு சொல்றாங்க. எனவே காலையில இருந்தே, அதாவது காலையில 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் கண்டினியூஸா வந்து இங்க நாளைக்கு அன்னதானம் வழங்க இருக்கிறோம். மார்னிங்கே பொங்கல் ஆரம்பிச்சு, அதே மாதிரி வெஜ் பிரியாணியில ஆரம்பிச்சு, ஈவினிங் வந்து சக்கரை பொங்கல், சுண்டல் என்று தொடர்ந்து வருகின்ற அனைவருக்குமே நாளைக்கு உணவு அளிக்க இருக்கிறோம். நாளைக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா சில விஷயங்கள்லாம் நாங்க அறிவிக்க போறோம். அது நீங்க நாளைக்கு லைவா வந்து அதை பார்க்கும்போது அது என்னன்னு தெரியும். இப்பயே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால நாளைக்கு நிறைய விஷயங்கள் இங்க கேப்டனுடைய கோயில்ல நாங்க நடத்த இருக்கிறோம். எனவே இன்னைக்கு கேப்டன் இல்லை அப்படின்றத எங்களால யாராலையும் இந்த நிமிடம் வரைக்கும் ஏத்துக்கவே முடியல. கேப்டன் இல்லாம ஒரு முதல் பிறந்த நாள், இது எங்களோட மன வலியோட தான் இதை வந்து நாங்க செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனாலும் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறது, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. எனவே வறுமை ஒழிப்பு தினமாக எங்களால் முடிந்த உதவிகள் நிறைய வந்து நாளைக்கு செய்ய இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.